Praise the Lord. I mean, one more time. Praise the Lord. Praise the Lord. Amen. Hallelujah. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது பேரானந்தம். ஆமென். ஹalleluya. ஆண்டவருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாக கூடி வருவது மிகவும் ஒரு மகிழ்ச்சி. ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise be to God. Amen. This is very important prayer. இது ஒரு முக்கியமான ஜெபம். We are going to commit the service into God's hand. நாங்கள் இது ஒரு முக்கியமான ஜெபம். இந்த ஜெபம் கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். As a family, one accord, we are come together. ஒரு மனதோடு நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆமென். இந்த இடத்திலே we are going to look upon God, not to see the man. இந்த இடத்திலே நாங்கள் கர்த்தரை பார்க்க வந்திருக்கின்றோம். அவரை ஆராதிக்க வந்திருக்கின்றோம். அவரை தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கின்றோம். அவருடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலும் முழு மனதோடு நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போறோம். We are going to look upon only the God, not people, because God is among us. He is our head of us. We are going to see the God in among us. So that's why we gathered here. So beloved brothers and sisters, we have to worship and praise Him, our living God. Amen. Hallelujah. Are you all ready to pray? Yes. What we are going to pray? We are going to pray for the service. ஏன் நாங்கள் ஜெபிக்க போறோம்? இந்த ஆராதனைக்காக. ஆண்டவர் என்னோடு பேசணும். God has to speak to me. அவரை நான் ஆராதிக்கணும். I have to worship God. That's what we are praying. So we have to commit ourselves. நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆராதிக்க வேண்டும். Even the choristers, you all have to pray. You have to worship Him because He is our worthy to praise. Amen. So what we are going to do, we are going to close our eyes. எங்களுடைய கண்களை மூடி இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு தந்தபடியினால், this is the day that the Lord has made. இந்த நாள் எங்களுக்காக கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். இதிலே மகிழ்ந்து களிகூர கடப்போம். ஆமென். ஆமென். Shall we all thank the Lord? ஒரு விஷயம் நாங்கள் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா? எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்தபடியினால் உமக்கு நன்றி. Heavenly Father, this is the day you have given to us, oh, to praise and worship you, Lord Jesus. Father God, I commit this day, 19th July 2026, into your mighty hands, Lord. ஆண்டவரே, இந்த 19ஆம் தேதி ஆண்டவரே கர்த்தாவே 7வது மாதம் 2026 நாங்கள் இந்த நாளில் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்தில் எங்களை சுகபலத்தோடு நீர் அழைத்து வந்ததற்காக உங்களுக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை நன்மைகள் கடந்த வாரத்திலே நீர் எங்களுக்கு செய்தீர் ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் ஆண்டவரே நீர் அதிகமாய் செய்கிறவர். ஆண்டவரே, oh, the last whole week, Father God, you have protect us, you have provide, Lord, you provide our everything, Lord Jesus. Heavenly Father, we commit all of us into your mighty hands, Lord. Thank you, Lord Jesus. Praise you. Hallelujah. Hallelujah. Oh, we thank you, Lord Jesus. Hallelujah. Now we are going to pray for the service. We commit the worship leader and the servant of God who is going to share the word of God. We commit all the people, all the musicians, all the choristers, all the servants of God. We are going to commit into God's hand, and we will ask the Lord to use them mightily for His glory. இந்த நாளிலும் ஊழியம் செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காக, ஆராதனையை வழி நடத்துகிற சகோதரனுக்காக, வார்த்தை கொடுக்கின்ற ஊழியக்காரிக்காக, மற்றும் இந்த நாளிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய எண்ணெயினால் அபிஷேகித்து இந்த நாளிலே வல்லமையாய் அவர்களை பயன்படுத்தணும். தேவ நாமம் அவர்கள் மூலமாக இந்த இடத்திலே மகிமைப்படணும். நாங்கள் ஜெபிப்போமா? எல்லாருமாய் நாங்கள் ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? Shall we all pray together? All the choristers, all the PA system operators, all live stream operators, ushers, all those who are doing the ministry today, we commit them into God's hand. Oh, shall we all pray
pray together. எல்லாருமாய் நாங்கள் ஜெபிப்போமா இந்த நாளிலும். ஆராதனை வழிநடத்துகிறவருக்காய், வார்த்தை கொடுக்கிறவருக்காக, ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவருடைய அபிஷேகம் அவர்கள் மேலே கடந்து வருவதாக. இந்த நாளிலும் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே உள்ளாவும்படியாக ஜெபிக்கிறோம். Holy Spirit, you come and reveal with us, Lord Jesus. You move us with us, Lord Jesus. You move this place, Lord Jesus. Let your anointing come upon each and every person, Lord Jesus. I commit the child to the adult into mighty hands. ஆண்டவரே, இந்த நாளிலும் சிறுபிள்ளை தொடக்கம் பெரியோர்கள் வரை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய கரத்திலே இந்த நாளிலும் என் தேவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடி மனமகிழ்ச்சியாய் ஆசீர்வாதத்தோடு ஒரு சமாதானத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் இந்த நாளிலும் மகிமையான காரியங்களை நீர் எங்கள் மத்தியிலே செய்கிறதற்காக, செய்ய போறதற்காக, ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு விசுவாசத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Thank you Lord. Shall we all stand up? Everyone நாங்கள் எழுந்திருப்போமா? Let's lift your hands up and praise. Hallelujah. Lift your hands up and praise. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தரை உயர்த்துங்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுங்கள். இந்த நாளிலும் அவர் எப்படிப்பட்ட காரியங்களை நம் மத்தியிலே செய்வார் என்பதை சொல்லுங்கள். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கின்றார். இந்த நாளிலும் தேவன் எங்கள் பட்சத்திலே இருக்கிற பொழுது மனுஷன் என்ன செய்வான்? ஹalleluya. அவரை ஸ்தோத்திரிப்போமா எல்லாருமாய் சபையை church. Shall we all lift your hands up and praise? Hallelujah, hallelujah. Thank you Lord Jesus. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. Thank you Lord Jesus. Praise you. Hallelujah. Thank you Lord Jesus. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லோருமாய் கைகளை உயர்த்தி ஒரு விசை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நாங்கள் வாசிக்கிறோம் ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். Keep him in perfect peace whose mind is stayed on you because he trusts in you. 4வது வசனம் சொல்கிறது, கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். Verse 4 says, trust in the Lord forever, for the Lord God is an everlasting rock. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உங்களையே நம்பி இருக்கிறபடினாலே அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிற தேவனாய் நீங்க இருக்கிறபடியில இந்த இடத்துல உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. சூழ்நிலைகளை பார்க்கும்போது அப்பா நாங்கள் இழந்தது போல இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரே, ஒருவராய் அவர் பெரிய காரியங்கள் செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவரை நம்புங்கள், அவர் நித்திய கன்மலையாயிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே யேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே யேசையா. இந்த நாளில் செய்யுமே. ஹalleluya. அப்பா நீங்க ஒருவரை நீங்க காண்கிற தேவனாய் இருக்கிறீங்க அப்பா. இவர்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு அற்புதம் காண செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். காண செய்யுமே. ஹalleluya, ஹalleluya. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஹalleluya, 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 ஹalleluya.
எலும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீர்தானே இயேசையா. அப்பா அப்பா, ஓ நீ தழும்புகளினால சுகமாக்குற தேவன் ஆண்டவரே. ஓ வியாதியோடு காணப்படுகிற ஒவ்வொருவரை சுகம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் களைந்திறங்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் களைந்திறங்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. Hallelujah, 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 hallelujah. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். ஒவ்வொருவரும் கைகளை உயர்த்தி நாங்கள் துதிப்போம். ஒரு அற்புதம் எங்களை காண்பிய நாளும் செய்ய போகிற ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதபடி உங்களை உயர்த்துகிற அந்த தேவனை பாருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பாடல் சொல்கிறது, every praise to our God, every worship with our God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சந்தோஷமாக படிப்போம். Every praise to our God, every word of worship with one accord. Every praise to our God. Every praise to our God, every word of worship with one accord. Every praise to our God. Sing hallelujah to our God. Glory hallelujah to our God. Every praise to our God. God my Savior, God
ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. We give you all thanks உங்களை today. மகிமைப்படுத்த இந்த We இடத்துல lift நாங்கள் your name on வந்திருக்கிறோம். high, Father. உங்களை உயர்த்த இந்த இடத்துல We've come வந்திருக்கிறோம். to praise you உங்களை today. ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். We've come to lift உங்களை your name. மகிமைப்படுத்த இந்த இடத்துல வந்திருக்கிறோம் We've come ஆண்டவரே. to praise and நீங்கள் exalt you. கடந்த வாரத்தில் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்த இந்த We come இடத்துல with a வந்திருக்கிறோம். thankful heart today. ஹalleluya. ஹalleluya. நீங்க எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. You're going to seize நீங்க us. எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீங்க You're going to ஆண்டவரே. keep us. நீர் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க You're a ஆண்டவரே. God who guides கடந்த us. வாரம் முழுவதும் எங்களை நடத்தினீங்க ஆண்டவரே. You protect us கடந்த this whole வருஷத்தில் past 7வது மாதத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா Until the இந்த 7th 7 month you மாதங்களும் guided எங்களை us. நடத்தி வந்தீரே You எமக்கு protected நன்றி us and ஆண்டவரே. you've looked after பிள்ளைகளுடைய us. வாழ்க்கையில் இருந்தீங்களே உங்களுக்கு நன்றி Thank you ஆண்டவரே. for you've been in our அப்பா children's lives. எல்லா தீங்களிலும் இருந்து எங்களை காத்து கொண்டீங்களே You protected உங்களுக்கு us from நன்றி all harm செலுத்துகிறோம். today, Father. உங்களுடைய நன்மைகளினால் எங்களை திருப்தியாக்கினீரே எமக்கு Lord, நன்றி you strengthen நன்றி us, Father. நன்றி நன்றி. எத்தனை பேர் நாங்கள் சொல்லக்கூடும் அன்பான சகோதரனே சகோதரியே அப்பா நன்றி. நாங்கள் திரும்பி பார்ப்போம் கடந்த 6 மாதங்களை திரும்பி பார்ப்போம். எங்களை போஷித்திருக்கிறார், எங்களை வழிநடத்தி இருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகள் எங்களை காத்திருக்கிறார். எங்களுடைய பலமோ எங்களுடைய பராக்கிரமோ எங்களுடைய சாமர்த்தியமோ எங்களுடைய ஞானமோ அல்ல அன்பான சகோதரனே சகோதரியே. எங்களுடைய பலம் அல்ல, எங்களுடைய சாமர்த்தியம், எங்களுடைய படிப்பு, எங்களுடைய பலம் அல்ல, எங்களுடைய ஞானம் அல்ல. கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கி இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை தான் எங்களை தாங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவனே அந்த கர்த்தாதி கர்த்தரை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. இந்த பாடல் சொல்கிறது புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. எல்லோரும் கைகளை தட்டி சந்தோஷமாக இந்த பாடலை படிப்போம். Shall we clap our hands and sing this song joyfully? புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். வந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின ரத்தத்தாலே சுகந்தந்தர் காயத்தாலே கழுவின ரத்தத்தாலே சுகந்தந்தர் காயத்தாலே தேற்றினார் வசனத்தாலே திடந்தராவியாலே எனக்கு திடந்தராவியாலே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியை பற்றிக் கொண்டோ உம்மையை நம்பியுள்ளோ. உறுதியை பற்றிக் கொண்டோ உம்மையை நம்பியுள்ளோ. பூரண சமாதானம் பூவிதனில் தருபவரே தினமும் பூவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே வல்லமை உள்ள தேவா வல்லமை உள்ள தேவா வரங்களின் மன்னவனே எல்லா வரங்களின் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு
அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். அல்லேலூயா எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். அறிக்க வேண்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடிது என்று அகமகிழ்வோம் ஆட்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம் ஆட்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம் ஆட்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். We give you all praise today, எல்லோரும் ஒரு விசை கைகளை உயர்த்தி துதிப்போமா. Lord. We lift our எல்லோ hands to அருமையான give you பாடல்களை worship. நாங்கள் பாடினோம், We've sung a அவரை new song to அறிக்கை you today. பண்ணினோம். உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஒருவரால் தான் முடியும். Lord, you are able to help us in our மனுஷர் times உதவி of need. செய்வோம் என்று சொல்வார்கள், People may ஆனால் say they அவர்களை will help கைவிட்டு us, விடுவார்கள். but they will let us go. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். But you are a God who helps us அவர் in our நல்லவர், need. வல்லவர், போதுமானவர். You are great and you are good and you are enough, Father. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்கள் வாசித்த வசனத்தின்படி உங்களை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உங்களையே நம்பி இருக்கிறபடினாலே அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிற தேவன் நீங்கள் யெகோவா, நீர் கண்மலையாகிய யெகோவா என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷர் நாங்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷர் நாங்கள் பாக்கியவான்கள். அவரை தெய்வமாக கொண்ட நாங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya. எரேமியா 29:11 நாங்க வாசிக்கிறோம். உங்களுக்கு ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவானவை. அப்பா, இன்றைய நாட்களில் நீங்கள் துன்பங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம், வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். அன்பான சகோதரனே, சகோதரியே, எங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏனவாய். அவை தீமைக்கல்ல அன்பான சகோதரனே, சகோதரியே, சமாதானத்துக்கு ஏதுவானவை. ரோம் 8:28 வாசிக்கிறோம். அன்று இவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். என்ன நடந்தாலும் சகலதும் இல்லை என்ன சொல்கிறது, சகலதின் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எங்களுக்கு உதவுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் இங்கிலீஷ் சர்வீஸில் நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். We heard a lovely message in the English service today. ஹalleluya. உங்களை தாழ்த்தாதீங்க அம்மா, சகோதரனே, சகோதரியே. உங்களை குறித்த ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. உங்களோட குடும்பத்தை குறித்து உங்களுக்கு ஒரு ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. நாங்கள் யோசிக்கலாம், தோல்வியை சந்திக்கிற வேளையில எங்களை ஆண்டவர் கைவிட்டாரோ என்று நாங்கள் யோசிக்கலாம். ஆனாலும் தேவன் எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன். எங்களுடைய ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாத தேவன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். நாங்கள் படித்தோம், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசிங்க, உலகத்தில் இருக்கிறவங்களோட எங்கள் இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வல்லமையுள்ள தேவனை நாங்கள் இந்த இடத்துல துதிக்க வந்திருக்கிறோம். அந்த அன்புள்ள தேவனை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய பாடுகளை, எங்களுடைய துக்கங்களை, எங்களுடைய வேதனைகளை சிலுவையிலே சுமந்து தீர்த்த அந்த தேவனை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். எங்களுக்காக அவர் முள்முடியை சுமந்தார். எத்தனை வேதனைகளை எங்களுக்காக பட்டார். He suffered so much for our sake. எத்தனை கசையடிகளை எங்களுக்காக பட்டார். எத்தனை அவமானங்களை எங்களுக்காக பட்டார். He faced so much shame. எல்லா அவமானங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே உங்களுக்கு நன்றி. எங்களுக்காய் நொறுக்கப்பட்டவரே உங்களுக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. For the Lord God Almighty reigns. Hallelujah. 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 For the Lord God Almighty reigns. Hallelujah. Holy, holy are you, Lord God Almighty. Holy, holy
the Lamb. Amen. Hallelujah. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். Hallelujah. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். Hallelujah. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே, துதியுமக்கே. ஆமென். நீரே தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே, துதியுமக்கே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் We ஆண்டவரே. come with a thankful heart today. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our good Father, we praise you. You are Alpha and Omega. ஹல்லேலூயா. நீர் ஆதியும் அந்தவுமானவர் ஆண்டவரே. அல்பாவும் ஒமேகாவுமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. You are Alpha and Omega. We worship you, oh Lord. You are worthy to be praised. கையிலோரும் கைகளை உயர்த்தி படிப்போமா? Shall we lift up our hands and say together? You are Alpha and Omega. We worship you, our Lord. You are worthy to be praised. We give you all the glory.
உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், செங்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Everyone, shall we all lift your hands? Hallelujah. Thank you, Lord Jesus. Amen. Hallelujah. 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 Everyone worship Him. Hallelujah. ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி ஆராதியுங்கள். Hallelujah. 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 Let's worship Him. Hallelujah. Thank you, Lord Jesus. Hallelujah. Hallelujah. Yahweh, Yahweh. Hallelujah. Hallelujah. சொல்லுவோமா, உங்க நாமம் உயரணும். கரங்களை உயர்த்தி உங்க நாமம் உயரணும். Church, open your mouth. Thank you, Lord Jesus. அவருடைய நாமமே உயர்த்தப்படுவதாக. Thank you, Lord Jesus. உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா.
Let's worship him. Everyone worship him. Oh, இந்த இடத்திலே தேவன் வல்லமையான காரியங்களை நம் மத்தியிலே செய்வார். God will do mighty things in among us. You trust him, you hold him. Thank the Lord. Hallelujah. Thank the Lord. Yes, amen. Thank the Lord. Church, just lift your hands. சபை கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? Oh, thank the Lord. Let's worship him. Hallelujah. Thank you, Lord Jesus. Thank you, Jesus. Amen. நாமம் எங்கள் மத்தியிலே உயரணும் ஆண்டவரே. ஓ, உங்க நாமம் என்னுடைய குடும்பத்திலே உயரணும் ஆண்டவரே. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உயரணும் ஆண்டவரே. ஓ, என்னுடைய சபையிலே உடைய நாமம் உயரணும். Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord Jesus. Hallelujah. Praise be to God. Thank you, Lord Jesus. Hallelujah. Yes, amen. Thank you, Lord. Hallelujah. Yahweh, Thank you, Jesus. அப்பா உங்க நாமம் ஒன்றே உயர்ந்திருக்கட்டும். May your name alone be glorified in this place. அப்பா நீர் எல்லாம் இன்று எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றீங்க கர்த்தாவே. Thank you. You are speaking this morning. உங்க வார்த்தையினூடாக எங்களோடு இடைப்படுவீராக. May you intercede through your word. நாங்கள் அல்ல நீங்க மேன்மைப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். It is not we but you be exalted in this place. உங்க நாமம் ஒன்றே உயர வேண்டும். Your name alone deserves the praise. அப்பா உங்களுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய வைத்த உங்க சித்தம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறும்படிக்காய் Let your will alone be done in every person's life. மனுஷனுடைய திட்டங்கள் மனுஷனுடைய யோசனைகள் நிர்மூலமாய் போவதாக. We rebuke and condemn every man's thoughts in this place. உங்களுடைய திட்டம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக. May your plans alone be fulfilled in your children's lives. சபையாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். As a church we surrender. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray and ask. Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. Amen. Amen. ஆமென். கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய செய்தி என்ன என்று எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கின்றது? How many of you remember last Sunday's sermon? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கின்றது? How many of you remember last Sunday's sermon? என்ன சிஸ்டர்? Thank you. Thank you sister. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Bless you.
நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம், தரிசனம் தந்தவர் மாறாதவராய் We இருக்கின்றார். saw the one who gives the vision does not change. அதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். And we're going to continue from there. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மொர்தெகாயை குறித்து நாங்கள் பார்த்தோம். We talked about Mordecai last Sunday. இன்று நாங்கள் எஸ்தரை குறித்து பார்க்க And போகின்றோம். today we're going to focus on Esther. எஸ்தருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படியாய் நல்லவராய் இருந்து கர்த்தருடைய திட்டத்தை அவளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார் என்பதை குறித்து பார்க்க We're போகின்றோம். going to see how God worked in Esther's life, how he was a good God in his promises to Esther. யோவான் 1:1 சொல்லுகிறது, As all of you know, John 1:1 says, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. in the beginning was the word was with God, and the word was God. அந்த வார்த்தை யாராய் இருந்ததா? The word was, தேவனாய் இருந்தது. the word was God. அப்ப இந்த இடத்திலே பேசப்படுகிற வார்த்தை தேவனாய் இருக்கின்றது. So the word being spoken to you this morning is God. அப்போ ஏசாயா 55:10-11 இப்படியாய் சொல்லுகிறது, Isaiah chapter 55 verse 10 and 11 says, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை அது வெறுமையாய் திரும்புவது இல்லை, the word does not return empty, அது தன் காரியம் ஆகும்படி தன் காரியத்தை செய்து முடிக்கும். it will accomplish and achieve the purpose for which it was sent. நான் இந்த இடத்திலே நான் நிச்சயமாய் நம்புகிறேன், கர்த்தர் கென்டன் சபையோடு பேசுகின்றார். I definitely believe God is speaking to the Church of Kenton. இன்று ஆங்கில ஆராதனையிலே மகள் நிஸ்மிதா எடுத்த செய்தியோடு என்னுடைய செய்தியும் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. Nishmita, who took the English sermon today, and the sermon that you are going to listen to now is completely interrelated. சகோதரன் ஆராதனை எடுத்த பொழுது அந்த ஆராதனையின் பாடல்கள் வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருந்தது. The words during the worship also spoke to us. அப்போ எஸ்தரை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். So we're going to see about Esther. அப்ப எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துக்கு எங்களுடைய வேதாகமங்களை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். Let's all turn our Bibles to Esther chapter 4. 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகின்றது. Esther chapter 4 verse 11. பாருங்க, இப்ப எஸ்தர் என்னவா இருக்கின்றாள்? Who is Esther? எஸ்தரை அந்த வஸ்தியை ராஜாத்தியின் ஸ்தானத்திலிருந்து விலக்கி போட்டு அவளுடைய ஸ்தானத்துக்கு ஒரு ராஜாத்தியை தேர்ந்தெடுப்பதற்காய் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. So Queen Vashti was being removed from her place in the kingdom, and now Esther is coming in. அப்ப அதுல எஸ்தரும் ஒரு பெண், பாருங்க கவனமாய் கேளுங்கள், எஸ்தரும் ஒரு பெண்ணாய் அந்த ராஜமடத்துக்குள்ளே நுழைகின்றாள். Esther is just one of those contestants who is coming into the palace. கவனமாய் கேளுங்கள். Listen carefully. ஒரு பெண்ணாய், ஒரு சாதாரண பெண்ணாய் அந்த ராஜ மண்டபத்திற்குள்ளே அவள் நுழைகிறாள். Esther is coming into the king's palace amongst lots of other women. ஆனால் எஸ்தருக்கு எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கின்றது. But Esther specifically found favor in the eyes of people. எஸ்தருக்கு ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்து She found favor in the eyes of the king. ராஜா ராஜமுடி சூட்டி அவளை ராஜாத்தியாய் அபிஷேகம் செய்கின்றார். And she was anointed by the king in that place as the princess. எப்படி போனால்? How did she enter? ஒரு சாதாரண மனுஷியாய் போனவள் As an ordinary woman, ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்து found a favor in the king's eyes. அத்தனை பெண்களும் இருக்கத்தக்கதாய் Amongst all the women who were there, இவளுக்கு ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்து ராஜ முடி சூட்டி ராஜாத்தியாய் ஏற்றுக்கொள்கிறார். she found favor in the king's eyes, and there she was crowned as the queen. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் இங்க இருக்கிற நீங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். Similarly in lots of our lives too. உங்கள் குடும்பத்திலிருந்து கர்த்தர் உங்களை மாத்திரம் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ராஜமுடி சூட்டி அவருடைய பிள்ளையாய் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். God has crowned you and anointed you specifically and called you for his kingdom. ஆமென். Amen. அப்போ இவள் இப்ப யார்? எஸ்தர் யார்? ஒரு ராஜாத்தி. So who is Esther? She is Queen Esther now. அப்போ மொர்தெகாய் கேள்விப்படுகிறார், யூத மக்களை கொலை செய்ய போகிறார்கள், யூத மக்களுக்கு ஆபத்து வரப்போகிறது. மொர்தெகாய் கேள்விப்படுகின்றார். So Mordecai hears the news that there is trouble for the Jewish people.
செய்தி அனுப்புகின்றார். And as soon as he hears, he sends news to Esther. அப்ப எஸ்தருக்கு செய்தி போனவுடன் And as soon as she heard it, பாருங்க, எஸ்தர் முதலாவது என்ன செய்கின்றாள்? what does Esther do first? எஸ்தர் யார் இப்போ? Who is Esther? ராஜாத்தி. She's the queen. அப்ப அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது என்ன? She has every authority. ஆனால் எஸ்தர் என்ன சொல்லுகின்றார்? So what does she say? 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Chapter 4, verse 11. யாராவது அழைப்பில்லாமல் உள்முற்றத்திலே ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷனானாலும் ஸ்திரியானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியர்களுக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்லச் சொன்னாள். She says to Mordecai, all the king's officials and the people of the royal provinces know that for any man or woman who approaches the king in the inner court without being summoned, they be put to death unless the king extends the gold scepter to them and spares their lives. But 30 days have passed since I was called to go to the king. பாருங்க, இந்த ராஜாத்திக்கு சொல்லப்படுகின்றது எஸ்தர் ஒரு யூத குலத்து பெண், அவளுடைய மக்கள் ஆபத்திலே இருக்கிறார்கள் என்று. Esther was a Jew herself, and now she is being learnt of the news that the Jewish people are put in danger. அப்ப இங்க முதலாவது எஸ்தர் என்ன செய்கிறாள்? What does Esther do? இங்க அவள் சூழ்நிலையை பார்க்கிறாள். Esther sees the situation. அந்த சூழ்நிலையை பார்த்து என்ன சொல்லுகிறாள் மொர்தெகாய்க்கு? And what does she instruct Mordecai? நான் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க முடியாது. I cannot go to the king. நான் பிரவேசிக்க ஏனென்றால் அவருடைய அழைப்பு இல்லாமல் நான் பிரவேசித்தால், without his invitation, if I go, அவர் பொற்கோலை நீட்ட வேண்டும். he needs to extend the gold scepter. அந்த செங்கோலை நீட்டாவிட்டால் நான் மரித்து விடுவேன். And if he doesn't do that, then I will die. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சட்டம். This is a law known by everybody. ஆதலால் என்னால் போக முடியாது. Therefore I cannot go to the king. என் அருமை பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இதை கவனித்து கேளுங்கள். Listen carefully, my dear children, brothers and sisters. ராஜா எஸ்தர் ஒரு ராஜாத்தி. Esther was a princess, a queen. மொர்தெகாய் அவளுக்கு சொல்லுகிறார் யூத மக்கள் ஆபத்திலே இருக்கிறார்கள் என்று. Mordecai is coming to request help for the Jewish people. ஆனால் எஸ்தர் முதலாவது என்ன சொல்லுகின்றாள்? What does Esther say first, though? அவள் பயப்படுகின்றாள். She was scared. தன்னாலே போக முடியாது, தான் போனால் ஆபத்தென்று மற்றவர்கள் சொன்ன செய்திகளை கேட்டு அந்த செய்திக்குள்ளாய் தன்னை உள்ளடக்கிக் கொள்ளுகின்றாள். She contained herself in this hole because of the news that she heard that she would die if she went to request to the king. பாருங்க, இன்று எங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள் எல்லாம், all the troubles that we face today, மனிதர்களோடு அல்ல, it is with man, பிசாசுகளோடு அல்ல, it is not with the devil, சூழ்நிலைகளோடு அல்ல, it is not with the situation, எங்களுடைய சிந்தையோடு, it is our mind. எங்களுடைய சிந்தையோடு தான் எனக்கும் உங்களுக்கும் போராட்டம் இருக்கின்றது. Most of the troubles we face is caused by your mind. நீங்கள் யார்? Who are you? நீங்கள் ராஜாவின் பிள்ளைகள். You are the children of the king. அப்போ எஸ்தர் ராஜாத்தி. So you can see Queen அவள் Esther. தன்னுடைய உரிமையை மறந்து விட்டாள். She forgot the power that she had. அவள் அந்த சூழ்நிலையை பார்த்து ஐயோ எனக்கு பயம், அப்படி சொல்லவில்லை, நான் சொல்லுகிறேன், பயப்படுகிறாளாம். போனால் எனக்கு மரணம் ஏற்படும், ராஜா செங்கோலை நீட்டாவிட்டால் நான் போவது பிழை என்பதை அவள் அந்த காரியத்தை குறித்து அவள் தன்னை மடக்கிக் கொள்ளுகின்றாள். You can see clearly that she is scared. She has fear in her of death. அப்போ எந்த காரியமும் முதலாவதாக எங்களுடைய சிந்தையில் இருந்து தான் தொடங்குகின்றது. Every thought comes from our mind first. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகின்றது? Romans 8 verse 6 says, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். fleshly thoughts will bring you death, but the mind where you is governed by the spirit gives you life and peace. என்ன சொல்லுகிறது? ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். But the mind governed by the spirit is life and peace. இன்றைக்கு எங்களுடைய சிந்தையை நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். We need to give practice to your mind. நாங்க எங்களுடைய ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Romans 12:1 says, நாங்க மனம் புதிதாக வேண்டும். our mind needs to be renewed.
be transformed by the renewed of your mind. Be transformed by the renewal of your mind. எங்களுடைய வாழ்க்கையின் மாற்றம் எங்கே இருந்து வருகிறதாம்? எங்களுடைய சிந்தையிலே மாற்றம் ஏற்படுவதன் மூலமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகின்றது. Change in your life begins when there is renewal of your mind. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I'll say it again. எமது சிந்தையிலே நடைபெறும் மாற்றத்தின் ஊடாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருகின்றது. The changes in your mind is what brings you change in your life. அப்ப இந்த எஸ்தர் என்ன சிந்தையிலே வைத்திருந்தால்? What did Esther have in her mind? ராஜா அழைக்கும் முன்பு நான் போகக்கூடாது. I cannot enter the king before he invites me. நான் போனால் எனக்கு மரணம் தான் என்று. If I go, surely I will have death. பாருங்க, மாற்றம், அந்த மாற்றத்துக்கு பவர் இருக்கின்றது. There is power where there is change. அப்ப அந்த பவர் மாற்றம் வல்லமையிலே பவரிலே தொடங்குவது இல்லை. But change doesn't begin from power. உணர்வினால் தொடங்குகின்றது. It changes from your intentions. நான் உணர வேண்டும். I need to feel it. இந்த சிந்தையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நான் உணர வேண்டும். I need to understand that there needs to be a change inside of me. பாருங்க, புதுப்பிக்கப்பட்ட மனதை உடையவன் மறைந்திருக்கும் இறைவனின் கரத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை பார்க்கின்றான். The person who has a renewed mind will see the hidden treasures in the hand of God. திரும்ப I'll சொல்லுகின்றேன். say it again. புதுப்பிக்கப்பட்ட மனதை உடையவன் மறைந்திருக்கும் தேவ கரத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை பார்க்கின்றான். The one who has a renewed mind inside of him sees the hidden treasures in the hand of God. என்னுடைய சிந்தையும் உங்களுடைய சிந்தையும் புதுப்பிக்கப்பட்டிருந்தால் தேவனுடைய கரத்திலே மறைந்திருக்கும் எனக்காயும் உங்களுக்காயும் மறைந்திருக்கும் ஆசீர்வாதங்களை பார்க்கும்படியாய் எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுகின்றது. The eyes of our mind shall be opened, the eyes of our hearts shall be opened to see the hidden blessings that he has in store for us. ஆவியின் சிந்தை எங்களை சிந்திக்க வைக்கின்றது. And the spirit mind will make us think. மாம்ச சிந்தை என்ன செய்யுமா? What is the fleshly எங்களை thoughts do? முடக்கி போட்டு விடுகின்றது. It will crumble us. அப்போ இங்கு என்ன நடக்கிறது? So what's happening here? எஸ்தரின் சிந்தை புதுப்பிக்கப்படும்படியாய் காரியம் நடக்கின்றது. Things are changing, that Esther's mindset is changed. வாசிப்போம். Let's read. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Esther 4 verse 13. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்லச் சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருப்பதினால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைத்துக் கொள்ளாதே. And Mordecai sent back his answer, do not think that because you are in the king's house, you alone of all Jews will escape. முதலாவது First thing. என்ன சொல்லப்படுகிறது? What does it say? மற்ற யூதர்கள் ஆபத்துல இருக்கிறார்கள் என்றால் நீ அரண்மனையில இருக்கிறபடியா நீ தப்பித்துக் கொள்வாய் என்று எண்ணுகிறாயோ? Do you think you will be saved just because you are inside the king's palace? அப்படி எண்ணிக்கொள்ளாதே. Don't think like that. அடுத்த காரியம், Next thing. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். For if you remain silent at this time, the relief and deliverance for the Jews will arise from another place. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு இரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். If you remain silent at this time, relief and deliverance will come from somewhere else. அப்பொழுது Then நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். you and your father's family will perish. மூன்றாவது, நான்காம் காரியம், The fourth thing. இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். And he says, who knows, but you have come to your royal position for such a time as this. பாருங்க, இன்றைக்கு என்னையும் உங்களையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். Today you and we have been chosen by God. அவருடைய பிள்ளைகளாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். As his child, he has chosen us. அப்ப எங்களுடைய சிந்தை எப்பொழுது புதுப்பிக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவருடைய முழுமையான திட்டம் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். Only when your mind is completely transformed and renewed will the will of God be done in our lives. அல்லது உங்களுடைய மாம்ச சிந்தைக்கும் ஆவிக்குரிய சிந்தைக்கும் எப்பொழுதும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். Or there will be a constant battle between your flesh and the spirit. அப்ப மொர்தெகாய் சொல்லுகிறார்,
So Mordecai says, நீ ராஜாத்தியான உடனே நீ மற்ற எல்லாவற்றையும் மறந்துட்டு நீ தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? you think because you have become a queen, you can escape from every danger. நீ இன்றைக்கு யூதருக்காய் பேசாவிட்டால் ஆண்டவர் கழுதையே கூட எழுப்பி பேசுவார். If you don't speak for the Jews today, God can make a donkey come and speak. என் அருமை சகோதரனே சகோதரி, My dear brothers and sisters, நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கலாம். you might have been called and you might be children of God now. நீங்கள் உலகத்துக்காய் இந்த அழிந்து போகிற ஜனத்துக்காய் நீங்கள் இன்று எழும்பவில்லை என்று சொன்னால், If you do not rise up for those lost souls in the world, வேறு யாரையும் ஆண்டவர் எழுப்புவார். then God will rise up somebody else. வேறு யாரையும் எழுப்புவார். He will take somebody else. அப்ப நீங்க நெக்காதீங்க. நீங்கள் நெக்க கூடாது. அடே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பரலோகம் போயிட்டேன், எனக்கு நிம்மதி என்று நீங்க நெக்காதீங்க. You and I, we should not think, well, I'm already saved, it doesn't matter, I can go straight to heaven. கர்த்தர் உங்கள் கரத்திலே கணக்கு கேட்பார். God will ask you அவர் account. கதவை மூடட்டு நீங்க இங்க பாருங்கள். Don't worry about what's going on there. நீங்கள் இன்றைக்கு உங்கள் ஜனத்திற்காய், உங்களுடைய உறவினர்களுக்காய், அழிந்து போகிற ஜனங்களுக்காய் நீங்கள் எழுந்து நிற்க விட்டால் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் கேட்பார். If you do not rise up for the lost souls in this world, God will ask you account. ஆமென். Amen. அப்போ அடுத்த 4ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது? The next verse says, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? and who knows that you have come to your royal position for such a time as this. அப்போ உங்களை ஏன் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார்? என்னை ஏன் ஆண்டவர் ரட்சித்திருக்கின்றார்? Why has God saved you and I? அழிந்து போகிற ஜனங்களை மீட்பதற்காக என்னையும் உங்களையும் அழைத்திருக்கின்றார். It is to save the lost souls in this world. நீங்க நினைக்காதீங்க நாங்க தப்பிட்டோம் என்று. Don't think you have escaped. உங்களுக்கு இந்த ராஜ மேன்மை, உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரம், உங்களுக்கு ரட்சிப்பினால் முடிசூட்டினவர், மகிமையினாலும் கரத்தினாலும் முடிசூட்டினவர் எதற்காக? This royal position, this royal crown of salvation that you have on you, why do you have it? எதற்காக? Why? உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, In your workplace, உங்களுடைய பாடசாலையிலே, in your school, உங்களுடைய யூனியிலே, in uni, நீங்க இருக்கிற வீட்டிலே, in your house, நீங்க இருக்கிற சபையிலே, in the church, உங்கள் மூலமாய் தேவன் மகிமைப்பட வேண்டும். so that God can be glorified through you. உங்கள் மூலமாய் அவருடைய அழைப்பு நிறைவேற்றப்பட வேண்டும். That his calling is fulfilled through you. உங்கள் மூலமாய் Through you. அவருடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். That his will be fulfilled. சகோதரிக்கு இருக்கிற சித்தத்தை என் மூலமாய் நிறைவேற்றவே மாட்டார். The will that I have will not be fulfilled by Sanjianti. உங்கள் மூலமாய் அவர் சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காய்த்தான் இந்த இடத்திலே, இந்த நேரத்திலே, இந்த நிமிஷத்திலே நீங்கள் வீற்றிருக்கிறீர்கள். This place, this time, you are seated here in this moment, so that through you his will can be fulfilled. ஆமென். Amen. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Therefore, what should I do? எங்கள் மனங்கள் புதிதாக வேண்டும். Our hearts need to be renewed. அப்போ நாங்கள் பார்க்க வேண்டும், கர்த்தர் என்னையே அழைத்திருக்கின்றார். So you need to actually think, why God has called me? கர்த்தரே எனக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை சூட்டினார். Why has he given me the garment of salvation? கர்த்தரே என்னை பெயர் சொல்லி அழைத்தார். Why has he called me by my name? நான் ஏன் அழைக்கப்பட்டேன்? Why have I been called? அப்ப இப்போ எஸ்தர் ராஜாத்தி முதலாவது சூழ்நிலையை பார்த்தால், Esther first looked at the situation, மொர்தெகாய் இப்படி சொன்னவுடன் ஆண்டவர் அவருக்குள்ளே பேசி இருக்கக்கூடும். and then as soon as Mordecai sent the answer back, she would have heard something. அப்ப அவள் என்ன சொல்லுகிறாள்? What does she reply? ஓகே, நாங்க எல்லாருமாய் சேர்ந்து உபவாசிப்போம். Let us all fast together. எல்லாருமாய் சேர்ந்து உபவாசிக்கிறார்கள். Let us fast together. உபவாசித்து விட்டு எஸ்தர் என்ன சொல்லுகிறாள்? After fasting for 3 days, she ராஜா said, அழைக்காவிட்டாலும் பரவாயில்லை. it doesn't matter if the king hasn't called me. நான் மரித்தாலும் பரவாயில்லை. It doesn't matter even if I perish. நான் ராஜாவுக்கு முன்பாய் நான் போவேன். I will go to the king. அவர் செங்கோலை நீட்டினால் நீட்டட்டும் என்று. And he can raise up the scepter if he wants to. பாருங்க, நாங்க ஆண்டவருடைய அழைப்புக்கு நேராய் நாங்கள் செல்லுகின்ற பொழுது, When we walk in the calling, கர்த்தர்
அவருடைய சித்தத்தை எங்கள் மூலமாய் நிறைவேற்றும். God will fulfill his promise in you. நாங்க ஏலான்னு முடங்கி கிடந்த நான் இப்படித்தான் சிலாக்கள் சொன்ன நான் இப்படித்தான் எனக்கேலான்னுட்டு நாங்க எப்பொழுதுமே ஒரு கூடைக்குள்ளே எங்களை வைத்துக் கொள்ள பார்க்கின்றோம். We constantly put ourselves in a basket and say, I cannot do this, I can never do this. பாருங்க நாங்க எப்போ சூழ்நிலைகளை தான் பார்க்கிறோம். We're constantly focusing on our situation. நாங்க எப்படி ஜெபிக்க வேண்டுமா? How should we actually pray? இந்த சூழ்நிலையை என்னை விட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்க ஜெபிக்க கூடாது. We don't need to pray that the situation needs to be taken away from you. ஆண்டவரே இந்த சூழ்நிலையின் ஊடாக நீர் எனக்கு என்னத்தை கற்றுத் தருகிறீர் என்று நாங்கள் கேட்க வேண்டும். We need to ask when we pray, what are you trying to teach me through this situation, God? இந்த காலமே சகோதரி சேம் வசனத்தை சொன்னார்கள். And she said, Nishvita said the same thing this morning. இந்த சூழ்நிலையின் ஊடாக நீர் எனக்கு என்னத்தை கற்றுத் தருகிறீர். Through this situation, what am I meant to learn? எஸ்தர் ராஜாத்தி அப்படி ஜெபித்திருக்க கூடும். இந்த சூழ்நிலையின் ஊடாக எனக்கு என்னத்தை கற்றுத் தருகிறீர். And Esther might have asked this question when she fasted and prayed, what are you trying to teach me, God? அவள் போகின்றாள். Esther goes. போன பொழுது ராஜா பொற்கோலை நீட்டுகின்றார். And when she went, the king lifted up his golden scepter. பொற்கோலை நீட்டினுடன் பொற்கோல் தொடப்படுகின்றது. And the scepter was touched. உடனே ராஜா கேட்கிறார். The king asked, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்? Queen Esther, what do you want? நீ இந்த ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று. I will give you even half the kingdom if you asked for it. என்னவா? What did he say? இந்த ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். Even if you asked for half this kingdom, I would give it to you. உடனே எஸ்தர் அடிச்சு பிடிச்சு எனக்கு ராஜ்யத்தின் பாதி மட்டும் நீர் ஒரு பக்கத்தை அரசாலும் நான் ஒரு பக்கத்தை அரசாலும் என்று சொன்னாளா? Did Queen Esther already say that, yes, I will take half and you take the half? அவள் மௌனமாயிருந்தாள். She was silent. அப்போ இங்க என்ன நடக்கின்றது? What then continues to இப்ப happen? பாருங்க இப்போதான் ஆண்டவர் கிரியை செய்ய வேலை செய்ய தொடங்குகிறார். And this is where God starts அப்போ working. உங்களுடைய சிந்தை புதிதாக்கப்படும் பொழுது When your mind is transformed, நீங்கள் என்ன செய்வீர்கள்? நானும் நீங்களும் என்ன செய்வோம்? what will you and I do? நாங்கள் காலை முன்னுக்கு எடுத்து நடக்க பார்ப்போம். We will try and step forward. நாங்க முன் செல்ல பார்ப்போம். We will try to move forward. நாங்க முன் செல்ல போகிற பொழுது And when we try and move forward, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God will do mighty things. அப்போ இங்க நீங்கள் மூன்றாம் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஆமானுக்கு பதவி உயர்வு கிடைக்கின்றது. If you read the chapter before, in chapter 3, you see Haman getting a raise in his position. அப்ப ஆமான் அதிகாரபூர்வமா என்ன செய்கிறானாம்? யூதரை கொலை செய்வதற்காய் முயற்சிக்கின்றான். So what does Haman do? He tries to kill all the Jews using his authority. அப்ப அந்த ஆமான் அதிகாரத்தினூடாக யூதர்களை அழிக்க திட்டமிட்டது ஒருவருக்கும் தெரியாமல் தான் இருந்தது அந்த அளவு நாளும். Nobody actually knew that Haman had this plan in his head already. ஆனால் தேவனுக்கு அது தெரிந்திருந்தது. But God knew. தேவன் அதை முன்கூட்டியே அறிந்திருந்தார். God already foreknew his plans. Amen. Amen. தேவன் அதை முன்கூட்டியே அறிந்திருந்தார். God knew the thoughts of his heart already. பாருங்க எப்படி கர்த்தருடைய பிளான் வேலை செய்கிறது. See how God's plan is panning out. வஸ்தி ராஜாத்தி இருக்கின்றாள். Queen Vashti was there. அந்த வஸ்தியை ராஜாத்தியின் ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் நீக்கி விடுகின்றார். And she was removed from the position as queen. ஒரு அற்ப காரியத்திற்காய். It was a very small minor ராஜா thing. நல்ல மது அருந்திவிட்டு ராணியின் அழகை காண்பிப்பதற்காய் வர சொல்லுகின்றார். The king was completely drunk and he asked to come and see the beauty of the queen. ராஜாத்தி மறுத்து விடுகிறாள். And the queen died. அப்போ ராஜாவுக்கு கோபம் வந்து அவளை ராஜாத்தியின் ஸ்தானத்திலிருந்தே நீக்கி விடுகின்றார். And because he became so angry, he removed her from the position. பாருங்க அந்த ஸ்தானத்துக்கு யார் வருகிறார்? And who now enters that position? எஸ்தர் வருகிறார். Esther comes. அப்ப ஏன் எஸ்தரை கொண்டு வந்தார்? Why Esther is brought? தன் மக்களுக்கு சேமத்தை கொண்டு வருவதற்காய் ராஜாத்தியாய் நியமிக்கின்றார். And she comes to actually bring protection to her people. சிந்தித்து பார்க்கிறீர்களா? Are we thinking? சிந்தித்து பார்க்கிறீர்களா? Are we thinking? ஏன் கர்த்தர் என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்? Why God has planted you and I in this place? ஆமென். பாருங்க நமது மக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று தேவன் அறிந்து இருந்தார். God knew his people were in danger. தமது மக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று தேவன் அறிந்து இருந்தார்.
அறிந்திருந்தார். God knew that my people were in danger. அவர்களை விடுவிப்பதற்காய் கர்த்தர் வழிமுறைகளை முன்கூட்டியே ஏற்படுத்துகின்றார். And God had already prepared ways to deliver them. அவர்களை விடுவிப்பதற்காய் தேவன் வழிமுறைகளை முன்கூட்டியே ஏற்படுத்துகின்றார். God had already planned a way to deliver the people. சிந்தித்து பார்ப்போம். எனக்கு தயாரிக்கிற பொழுது ஆண்டவர் எவ்வளவு காரியம் செய்ய பாருங்க, எப்படி ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். See how God plans things. ஒரு ராஜாத்தியை அந்த ஸ்தானத்திலிருந்து விலக்கி விடுகின்றார். God removed the queen that was already in that place. ராஜாவின் இரண்டாம் ஸ்தானத்திலே இருந்தவனை அழித்து போடுகின்றார். God then destroyed the king's second position தனது மக்களின் விடுதலைக்காய், in order to deliver his people. அவருக்கு செய்த ஆண்டவர் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? The God that worked back then, why would he not do it for you? அவருக்கு செய்த ஆண்டவர் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? Why will God not do it for you when he worked then? உங்களுக்காய் சட்டங்களை மாற்றதவன் வல்லவராய் இருக்கின்றார். God is so mighty to even change the laws for you. உங்களுக்காய் சூழ்நிலைகளை மாற்றதவன் வல்லவராய் இருக்கின்றார். God is so powerful to change situations to deliver you. கர்த்தர் நினைச்சா செய்வார். If God has thought it, he will do it. எனக்கும் உங்களுக்கு நாளை என்ன நடக்க போகுது என்று எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. None of us know what is going to happen tomorrow. ஆனால் தேவன் But அறிந்திருந்தார். God knows. தேவன் அறிந்திருந்தார். God knows. ஆமென். Amen. அப்போ இங்க எஸ்தருக்கு என்ன நடக்கிறது? So what then happens to Esther? அப்ப எஸ்தர் ஏன் தான் ராணி ஆனேன் என்று சிந்திக்க வேண்டும். Esther starts thinking about why she became queen. தான் ஏன் ராணி ஆனேன் என்று சிந்திக்க வேண்டும். She needs to think why I became queen. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. So let's think. கர்த்தர் தனது மக்களை விடுவிப்பதற்கான திட்டங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் தீட்டிக் கொண்டே வருகின்றார். God is slowly starting to put into action the plan to deliver the people of the இப்ப Jews. ராஜாத்தியை எஸ்தரை ராணியாய் வைத்திருக்கின்றார். Now Esther has become queen. அவளை கொண்டு காரியங்கள் செய்ய போகின்றார். He is going to do things through her. அப்ப இப்ப யாருடைய சிந்தை மாற்றப்பட வேண்டும்? So whose mind needs to be renewed? மொர்தெகாயின் சிந்தையா, யூதர்களின் சிந்தையா, ராஜாவின் சிந்தையா? Whose mind? Is it Mordecai, the Jews, or the king, or Esther? எஸ்தரின் சிந்தை மாற்றப்பட வேண்டும். Esther's mind needs to be renewed. எஸ்தர் தான் ஏன் ராணியாய் இந்த இடத்திலே வீற்றிருக்கிறேன் என்பதை எஸ்தர் சிந்திக்க வேண்டும். Esther needs to think why she was actually made queen. இங்கு எங்களுடைய சிந்தை வேலை செய்கிறது. In the same way, our mind needs to work. எங்களுடைய சிந்தை வேலை செய்கிறது. Our mind is working. நறுமை சகோதரனே சகோதரியே, நான் திரும்பவும் My dear சொல்லுகிறேன், brothers and sisters, once again I tell you, உங்களுடைய சிந்தை புதுப்பிக்கப்பட்டால் மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பும் ஆசீர்வாதமும் இருக்கும். only when your mind is renewed, there is prosperity and blessing in your life. எங்களுடைய சிந்தை புதுப்பிக்கப்படாவிட்டால் தேவன் ஆசீர்வாதத்தை தந்தாலும் அது எங்களுக்கு ஒரு பாரமாய்த்தான் இருக்கும். Your blessing will even become a burden when your mind is not transformed. Kingdom thinking change everything. Amen. Kingdom thinking change everything. Amen. We need the kingdom thinking. பாருங்க, ராஜரீக சிந்தனை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். The kingdom thinking is what changes our life. அப்போ எங்களுடைய எப்படி நாங்க சிந்தையை மாற்றுவது? So how can I make a change? எங்களுடைய சிந்தை வசனத்தினூடாக மாற்றப்பட வேண்டும். Through the word of God is where change happens. எங்களுடைய சிந்தை பார்வையினூடாக மாற்றப்பட வேண்டும். Through the things that we look at. இயேசு தண்ணீரை ரசமாய் மாற்றிய பொழுது, When Jesus turned water into wine, 7 சாதாரண தண்ணீர் ஜாடிகள் தான் இருந்தது. there were 7 jars and it was just ordinary jars of water. வேலைக்காரரிடம் என்ன சொல்லுகிறார்? What does he tell the servant? தண்ணியை நிரப்புங்கள் என்று சொன்னார். And he said, fill these jars with அப்புறம் என்ன water. சொன்னார்? Then தண்ணியை அள்ளி கொண்டு போய் கொடுங்க என்று சொன்னார். he said, take the water and go serve it to the people. அந்த வேலைக்காரரின் கண்கள் The servant's eyes, சாதாரண ஜாடியை பார்க்க வேண்டுமா, should it see the ordinary jar? அசாதாரண காரியங்களை செய்யக்கூடியவர் பெரிய காரியங்கள் செய்வார் என்ற அந்த ஜாடியை பார்க்க வேண்டுமா? Or should they have the mindset to see the one who is a miracle worker can ஆண்டவர் do mighty பேசுகிறார், கவனமாய் things? கேளுங்கள். Listen carefully, my கென்டன் church. சபையினரே கேளுங்கள். Listen carefully, my church. கர்த்தர் பேசுகிறார்.
பேசுகிறார். God is speaking கர்த்தர் to உங்கள் you. வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். And God is saying that He has mighty plans in your life. நாங்கள் சாதாரண 7 ஜாடிகளை கால் கழுவுகிற சாதாரண தண்ணீர் இருக்கிற 7 ஜாடிகளை பார்க்கிறோமா? Are we seeing the ordinary jars of water that you can use to do anything? ஆனால் அந்த ஜாடிக்குள்ளே அசாதாரணமான பெரிய மிக அற்புதமான காரியம் இருக்கிறது என்ற அந்த ஜாடியை பார்க்கின்றோமா? Or are you seeing it with the eyes full of vision where there is a miracle within that jar? ஆமென். எப்படி பார்க்கின்றோம்? How are we seeing? உங்களுடைய கண்கள் எதை பார்க்கின்றது? What are your eyes seeing? உங்களுடைய கண்கள் உங்களை எப்படி பார்க்கின்றது? How are your eyes seeing things? உங்களுடைய சிந்தை உங்களை எப்படி சிந்திக்க வைக்கின்றது? How is your mind making you look at yourself? நீங்கள் யார் என்று உங்களுடைய சிந்தை சொல்லுகின்றதா? What is your mind telling you that you are? அல்லது இன்னொருவர் சொல்வதை குறித்து நீங்கள் உங்களை பார்க்கிறீர்களா? Or are you basing your character based on somebody else's words? உங்களுடைய சிந்தை தேவனுடைய வார்த்தையினால் புடமுடப்படும் பொழுது When the word tests you, தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற அசாதாரணமான பெரிய காரியங்களை பார்க்கும்படிக்காய் தேவன் உங்கள் கண்களை உங்கள் சிந்தையை திறப்பார். God will open your eyes and your mind to see the miraculous things that He has in store for you. ஆமென். Amen. கர்த்தர் பெரியவர். God is mighty. கர்த்தர் பெரியவர். God is so mighty. அப்போ இங்க எஸ்தர் என்ன தன் மக்கள் பாருங்க, எஸ்தர் சிலவேளை தன்னுடைய மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை அவள் மறத்திருக்கலாம். Sometimes Esther might have said, I do not want to help the people. அல்லது கர்த்தர் தனக்காய் வைத்திருக்கிற திட்டத்தை மறந்து விடலாம். Or she could have said, I don't want to go according to God's plan. ஆனால் கர்த்தருடைய திட்டம் மாறாது. But God's plan will never change. அப்ப இங்க எஸ்தர் என்ன செய்கிறாள்? So what does Esther do? எஸ்தர் உபவாசிக்கின்றாள். Esther fasts. 3 நாள் இரவும் பகலும் அவர்கள் உபவாசிக்கிறார்கள். For 3 days and night they fasted and prayed. நான் நிற்கின்றேன், தேவ வசனம் அவளோடு பேசி இருக்க வேண்டும், அவளுடைய சிந்தையை மாற்றி இருக்க வேண்டும். And I think the word of God may have touched her and it would have spoken to her to change her mind. அவளுடைய பார்வை வித்தியாசமாய் மாறுகின்றது. Her eyes, her perspective changed. கானானுக்கு வேவு பார்க்க போன 12 பேரிலே 2 பேர் தான் தேவ தரிசனத்தோடு பார்த்தார்கள். The 12 spies that went to spy on the land of Canaan, only 2 saw the vision and the promised land. நீங்கள் மற்றவங்களை விடுங்க, நீங்கள் உங்களை தேவ தரிசனத்தோடு பார்க்கிறீர்களா? Are you looking at yourself in the view of God? நீங்கள் உங்கள் குடும்பத்தை தேவ தரிசனத்தோடு பார்க்கிறீர்களா? Are you seeing with the vision of God your family? நீங்கள் உங்கள் சபையை தேவ தரிசனத்தோடு பார்க்கிறீர்களா? Are you seeing in God's perspective your church? நாங்க அந்த தரிசனத்தோடு பார்க்கும் பொழுதுதான் When I look with that vision, தேவ திட்டம் உங்களுக்கு வெளிப்படும். there God's plans will be revealed to Amen. you. Amen. அப்போ இது எங்கள் எல்லாருக்கும் பொருந்தும். It will apply to all of us. ஆமென். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட சேவைக்காய் தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கலாம். For a specific purpose God has called you. ஆனா எனக்கும் உங்களுக்கும் மறுக்கிற உரிமை 100% இருக்கின்றது. You have 100%. The decision is 100% yours. கேளுங்கள். Listen. கவனமாய் கேளுங்க. Listen carefully. தேவன் உங்களை ஒரு சேவைக்காய் அழைத்திருக்கலாம். God might have called you to serve a purpose. ஆனால் அதை மறுக்கும் உரிமை எனக்கும் உங்களுக்கும் 100% இருக்கின்றது. You have 100% decision to say no to it. ஆனால் But நாம் அப்படி செய்தால் if I do that, ஆண்டவருடைய அளவு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். the eternal blessings from God will be lost. ஆண்டவருடைய அளப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். The limitless blessings will be lost. ஆண்டவருடைய சர்வ வல்லமையுள்ள நோக்கம் உங்கள் மூலமாய் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். God's plan and desire is that His almighty plans and His will is fulfilled through you. சிலவேளை நான் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற நோக்கத்தை நான் இல்லை என்று சொல்வதனால் தேவனுடைய திட்டம் என்மேல் இருக்கிற திட்டம் தோல்வி அடைந்து போகலாம். If I say no to God's calling, the purpose within me in my life may not be fulfilled. ஆனால் தேவனுடைய நோக்கம் ஒரு பொழுதும் தோல்வி அடையாது. But God's bigger plan will never fail. அதான் மொர்தெகாய் சொல்லுகிறான், நீ செய்யாட்டி இன்னொரு ஆள் போய் செய்வாங்க. Which is what Mordecai says, if you don't rise up for your people, God will take and use somebody else. ஆனா உனக்கு அழிவு நிச்சயம். But surely you and your family will perish. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. I'm not saying God's word says. ஆனால் உனக்கு அழிவு
நிச்சயம். surely you and your family will perish. வாலிப பிள்ளைகளே, My dear youths, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொன்னார். if you understand that God has called you, மறுப்பு சொல்லாதீங்க. don't say no. வேலைன்னு ஓடாதீங்க. Don't run behind your work. உங்களுடைய அழைப்பை நீங்கள் உதாசீனம் செய்யாதீர்கள். Don't just brush away your calling so easily. நீங்கள் இல்லாவிட்டால் இன்னொருவரை கொண்டு உங்கள் அழைப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். If you are not there in your place to do your calling for God, He will rise up somebody else. ஆனால் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். But the loss of the blessings is for you. எஸ்தர் ராஜாத்தி தன் அழைப்பை புரிந்து கொண்டு முன்னேறி சென்றபடியினாலே அவளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டது. Queen Esther, because she understood her calling and her purpose, she was able to move forward and அவளுக்கு receive. ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டது. And she received the blessing. யூத ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட்டார்கள். And the Jewish people were delivered. இன்றும் நாங்கள் எஸ்தரை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். And even till today, we are talking about her. ஆமென். அப்போ இந்த எஸ்தரின் விடயத்துல பாத்தீங்கள் என்றால் எஸ்தர் ராஜாத்தியா இருந்து தன்னுடைய ஜனத்துக்காய் கர்த்தருடைய நோக்க நிறைவேற பாடுபடுகிறாள். You can see here Esther is actually a queen who is fighting a battle to deliver her people. ஆனா யோசேப்பை பார்த்தீர்கள் என்றால் But if you look at Joseph, யோசேப் போராட்டத்தின் மத்தியிலே பிரச்சனைகளின் மத்தியிலே அவனை அப்படியே கொன்று சென்றுதான் அந்த அவனுடைய ஆண்டவருடைய திட்டம் அவனூடாக நிறைவேறியது. Joseph's life was completely filled with battle and difficulty before he became king. ஆமென். அப்போ ஒருவரை உயரத்திலிருந்து பயன்படுத்துகிறார். God is able to use someone from that high position. ஒருவரை தாழ்விலிருந்து பயன்படுத்துகிறார். God is able to also use someone from that lowly position. அப்ப நம்மை நாமே தேவனுடைய கருவிகளாய் நாங்கள் பார்க்க வேண்டும். We need to first see ourselves as instruments for God. Learn to see God in every situation. Amen. கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் நீங்க பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நாங்க அப்படி பார்ப்போம் என்றால் தான் Only if we do that, நான் தாழ்விலும் உயர்விலும் in our highs and our lows, தேவன் எம்மை நடத்துவார். தேவனுடைய திட்டம் என் மூலமாய் நிறைவேறும் என்பதை நாங்கள் நன்றாய் அறிந்து கொள்வோம். then only we will learn to understand that God will lead me through any situation. அதை வடிவாய் கேளுங்கள். Listen carefully. ஒருவரை உயரத்திலிருந்து பயன்படுத்துவார். God will use someone from a high position. ஒருவரை தாழ்விலிருந்து பயன்படுத்துவார். He'll use someone from a low position. நான் எப்பொழுதும் என்னை எப்படி பார்க்க வேணுமா? How do I need to look at myself? நான் என்னை தேவனுடைய கருவியாய் காண வேண்டும். I need to see myself as an instrument for God. அப்படி நான் பார்க்கிற பொழுதுதான் When I see myself like that, உயர்வானாலும் தாழ்வானாலும் and whether it be high or low, எதுவும் என்னை சேதப்படுத்தாது. nothing will damage me. ஆண்டவருடைய நோக்கம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். God's purpose alone will be fulfilled in our life. அப்ப அப்படி பார்க்கிறப்பதான் அதான் எங்களுடைய சிந்தை மாற்றப்பட்டு விடும். And then your mind will automatically be renewed. நானும் நீங்களும் எல்லா சூழ்நிலைகளையும் தேவனுடைய கண்ணினூடாக பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ளே எரிச்சல்கள் பொறாமைகள் ஒன்றுமே வராது. When we look at situations with God's view and perspective, we will never get angry, we will never get jealous. நாங்க இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். And we need to understand this really அப்போ well. உங்கள் வாழ்க்கையில என்ன நடக்குமா? Then what will happen in your life? ரோமர் 8:28 என்ன சொல்லுகிறது? Romans 8:28. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வதெல்லாம் நன்மைக்கானதாய் இருக்கும். Everything that God does in our life will be for ரோமர் good. 8:28. Romans chapter 8 verse 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். And we know that in all things God works for the good of those who love him, who have been called according to his purpose. நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். All for good. உங்கள் நோக்கம் தேவனிடத்தில் மாத்திரமே நிலைத்திருக்க வேண்டும். May your focus be on God alone. உங்கள் நோக்கம் தேவனிடத்தில் மாத்திரமே நிலைத்திருக்க வேண்டும். May our focus and our eyes be fixed on Jesus. உங்களுடைய போராட்டமான வேளையிலும் Even in the midst of your trouble. நீங்கள் அந்த நோக்கத்தை பார்க்க. You will find the purpose. Amen. நீங்க அந்த நோக்கத்தை பார்ப்பீர்கள். You will find God purpose. கர்த்தருடைய நோக்கத்தை அந்த இடத்துல My dear பார்ப்போம். children, just listen please. Children, listen please. Even though you are going
through that situation. If you are in one minded, in God's mind, you will see the God purpose in you. கஷ்டமான சூழ்நிலைகளூடாக நாங்கள் சென்றாலும் நாங்கள் கர்த்தருடைய நோக்கத்தை நாங்கள் பார்ப்போம். எங்களுடைய கண்கள் அவர் மேலே வைத்தால் நீங்கள் தேவ நோக்கத்தை காண்பீர்கள். Amen. We will see the purpose of Amen. God. அப்போ இந்த எஸ்தரை போல Like Esther, நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். we need to forgive ourselves. எங்களுடைய சிந்தை மாற வேண்டும். Our mind needs to be transformed. உங்களுடைய சிந்தை மாறினால் When our mind is changed, கர்த்தரின் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலும் வைத்திருக்கிற நோக்கம் மாறும். then the purpose will change. ஆண்டவருடைய நோக்கம் மாறாது, God's ultimate purpose will not change. நாங்கள் செயல்படும் விதம் மாறும். The way we work towards it will change. அப்போ அந்த நோக்கத்தை நோக்கி நாங்கள் ஓடக்கூடியதா இருக்கும். Then we will run towards that vision. ஆமென். Amen. இப்ப இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், So researchers are saying இந்த எஸ்தர் புத்தகமாம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆன்மீக தைரியத்தை கொடுக்கிற ஒரு புத்தகமாம். this book of Esther actually gives us spiritual courage. எஸ்தரை போலவே நாங்களும் ராஜா விட்டு பிள்ளைகள். You and I, we are also children of the king. அப்போ நாங்கள் என்ன ராஜா விட்டு பிள்ளைகள்னா நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். So if we are in royalty, we need to be prepared. அழிவுக்கு உள்ளாக இருக்கும் ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்களுக்காய் நீங்களும் நானும் போராட வேண்டும். And you and I, we need to fight the battle to save those millions of lost souls in this world. கர்த்தரங்களை கருவியாய் பயன்படுத்த வேண்டும். God needs to use us as instruments. ஆமென். அப்போ எஸ்தரை போல மற்ற உயிர்களை காக்கிற மக்களாய் நாங்கள் மாற வேண்டும். You and I, we need to start saving lives Amen. and souls. எஸ்தரை போல மற்ற உயிர்களை காக்கிற மக்களாய் நாங்கள் மாற வேண்டும். Like Esther, we need to be serving and saving souls. அப்படி மாறுகிற பொழுது And when we change like that, கர்த்தர் இந்த பூலோகத்துக்கு என்னையும் உங்களையும் கொண்டு வந்த நோக்கம், you and I, the purpose that we have been called to this earth, இந்த லண்டன்ல வச்சிருக்கிற நோக்கம், the purpose that we've been brought to London for, இந்த கென்டன் சபையில வச்சிருக்கிற the நோக்கம் purpose that you have been planted in this church, உங்களுக்கு வெளிப்படும். will be revealed to you. நீங்கள் இப்ப போகிற சூழ்நிலைகளை சூழ்நிலை கூட பார்க்காதீங்க. Don't see the situation around you right now. கர்த்தர்ட்ட கேளுங்க, இந்த சூழ்நிலையினூடாக நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீர்? Ask God, through the situation, what are you trying to teach me? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் எல்லா நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். We have been called according to His purpose, and therefore everything that works for you will work in the good for you. இன்று தொடக்கம் ஜெபிங்க, என்ற சிந்தை மாற வேண்டும். Let us pray from today onwards that our mind என் மனம் changes, புதிதாக வேண்டும். that our mind be renewed, ஏனென்றால் நீங்க எனக்காய் வைத்திருக்க நான் கருவியாய் பயன்படுத்தப்பட வேண்டும். that we be used as instruments, நீங்க எனக்காய் வைத்திருக்கிற திட்டத்தை என் மூலமாய் நிறைவேற்ற வேண்டும். that your will be fulfilled in my life. நாங்க எழுந்து நின்று சொல்லுவோமா, ஐயா நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? Shall we just surrender ourselves to Him this morning? நாங்க சொல்லுவோமா, இதோ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? Shall we just say, yes, Father, I surrender myself in your presence? என் தேவ சபையை மக்கள் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking that we are Praise you. chosen. என் தேவ Hallelujah. ஜனமே ஆண்டவர் உங்களோடு பேசிக் Thank கொண்டிருக்கிறார். Lord Jesus. Praise be to God. சொல்லுங்க, நாங்க எல்லாரும் பாடிய கரங்களை அழைத்தவரே நீர் என் ஊழியத்தில் ஆதாரம் என்று சொல்லுவோமா? ஆதாரமே அழைத்தவரே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை ராஜாவாய் ராஜாத்தியாய் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை நிந்தைகள்
எஸ் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், வீணான புகழ்ச்சிகள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாம் ஆண்டவரே. Thank you Lord. Yes, நீர் ஒருவரே மகிமைப்பட வேண்டும். Thank you Lord. ஊழிய பாதைகள் ஒன்று மட்டுமே போதும். Hallelujah. உம்முடைய காலடிகளின் சுவடுகளை நான் பின்பற்ற வேண்டும். Yes Lord. Thank you Lord. மறுபடியும் சொல்லுங்கள். Thank you Lord. Yes, amen everyone. போதுமே அப்பாவும் கால்களின் சுவடுகள். ஊழியத்தின் பாதையில் ஒன்று மட்டும் போதுமே. அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே. Thank you Lord Jesus. ராஜாத்தி ராஜமடத்துக்குள்ளே இருந்த பொழுது அவள் எதுவும் கேட்கவில்லை என்றுதான் வேதத்திலே போட்டிருக்கின்றது. அவள் உண்டு அவர் என்ன கொடுக்கப்பட்டதோ அதிலே திருப்தியாய் இருந்தாள். என்ன கொடுக்கப்பட்டதோ அதிலே திருப்தியாய் இருந்தாள். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் வேண்டாம், உமது பாத சுவடுகள் போதுமையா. Shall we say to Jesus, we just need your feet, Father. உமது பாத சுவடுகள் போதுமையா. I just need your feet. Hallelujah. That is all I need. உம்முடைய பாதங்கள் சுவடுகள் போதும். Thank you, Thank you Lord Jesus. Hallelujah. Thank you, Jesus. Oh, thank you Lord Jesus. அப்பாவை பார்க்கிறோம் என்று சொல்லுவோமா? Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. உம்மை பார்க்கிறேன் உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்கிற உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்கிற உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. Thank you Lord Jesus. Hallelujah. Thank you, ஆம் Jesus. கர்த்தாவே, நீங்க அழைத்தவர் கர்த்தாவே. Thank you, Yes, Lord. Father. உங்க ஊழியத்தின் ஆதாரமாய் இருக்கிற தேவன். Thank Father, you you are the Jesus. cornerstone for my பாருங்க, எஸ்தர் ஜெபித்து உபவாசித்த பொழுது அவள் அந்த வலிமையை பெற்றுக்கொண்டாள். Queen Esther found power when she fasted and prayed. அந்த தைரியத்தை பெற்றுக்கொண்டாள். She found courage. அவள் யார் என்பதை அறிந்து கொண்டாள். She knew who she was. தனது மக்களுக்காய் நிற்க வேண்டும் என்பதை அறிந்து Lord கொண்டாள். She knew she had to Hallelujah. stand for her நான் ஏன் people. ராஜாத்தியாய் Praise you, Jesus. முடிசூட்டப்பட்டேன் என்பதை அறிந்து கொண்டாள். She knew why she was crowned as queen. Hallelujah. அவளுடைய Thank you Lord. மனக்கண்கள் திறக்கப்பட்டது. And the eyes of her heart were opened. அவளுடைய சிந்தை மாற்றப்பட்டது. Her mind was renewed. Thank you Lord பாருங்க, Jesus. அதற்கு அப்புறம் எஸ்தருடைய அந்த வாழ்க்கையே மாறி போகின்றது. Esther's life after that turning point changed. அந்த பெரிய ராஜாவே சட்டத்தையே மாற்றி போடுகின்றார். The king was able to change even the law. என் அருமை சகோதரன சகோதரியே, உங்களுக்காய் கர்த்தர் சட்டத்தை மாற்ற வல்லவராய் My இருக்கின்றார். dear brothers and sisters, God is able to change laws for you. ஆனால் நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know who you are? நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know who you are? நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிக்கையிடும் மட்டும் உங்களுடைய சட்டங்கள் மாற்றப்பட தாமதித்துக் கொண்டே இருக்கும். You will continue to face delays until you proclaim to know who you are. Especially youth take into your mind. நாங்கள் மனதில் ஏற்றுக்கொள்வோமா? Do you know who you are?
நாங்கள் யார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமா? Until you proclaim, until you open your mouth and confess who you are. நாங்கள் யார் என்று அறிக்கை செய்யும் வரைக்கும் அன்று மட்டும் உங்களுடைய சட்டங்கள் மாற்றப்பட தாமதமாயிருக்கும். the rules and the government changes will not happen around you. God is ready to change everything for you. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். God is ready to change everything for you. எல்லா சட்ட திட்டங்களையும் கர்த்தர் மாற்றுவதற்கு ஏற்ற காலத்துக்காக My dear church, God is ready to change everything for you. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்ல தேவன். Do you know who you are? நீங்கள் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளிருக்கிறீர்களா? உங்களுடைய ராஜா சொல்வார், நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு அதை தருவேன். எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? Just as the king said, even if you asked for half the kingdom, I would give it to you. அந்த சாதாரண ராஜாவே அப்படி சொல்லுவார் என்றால், என்னையும் உங்களையும் உருவாக்கி இந்த உலகத்தை சிருஷ்டித்த உங்களுடைய தகப்பன் எவ்வளவாய் உங்களுக்கு சொல்லுவார்? Even if that ordinary worldly king was able to say that, how much more will the creator of this heaven and the earth will say to you? உங்களுடைய தகப்பன் சொல்வார், மகளே மகளே, உனக்கு என்ன வேண்டும்? Our father will say to you, my daughter, my son, what do you want? உனக்கு என்ன வேண்டும்? What do you want? உனக்கு என்ன வேண்டும்? What do you want? நீ யார் என்று உனக்கு தெரியுமா? Do you know who you are? ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே என்னை உம் கருவியாய் பயன்படுத்துங்க. Ask God, use me as your instrument, Father. நீங்க ராஜாக்களும் ராஜாத்திகளுமாய் இருக்கிறீர்கள். For you have been called as kings and queens. சூழ்நிலையாய் பார்க்காதீர்கள். Don't see the situation. சூழ்நிலையை மாற்றுகிற தேவனினூடாக பாருங்கள். See the God who is able to change situations. ஆண்டவரே கேளுங்க, இந்த சூழ்நிலை கூட எனக்கு என்ன கற்றுத் தருகிறீர் என்று. Father, through the situation I am going through right now, what are you trying to teach me? ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். God will do mighty ஆம் things. கர்த்தாவே, உங்க பிள்ளைகளை என்ன இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, once again we commit all of us into your mighty hands. ஐயா, உங்களுடைய சிந்தை மாறட்டும் ஐயா. May our mind be transformed. அப்பா, உங்களால் அழைக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவன். Because we have been called by your purpose, everything will work for our good. அப்பா, மாம்ச சிந்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யாதபடி ஆவியின் சிந்தை கிரியை செய்யும்படியாய் உமது பாதத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். Lord, we surrender ourselves at your feet that the fleshly thoughts be removed from us and the spirit govern our mind. ஐயா, கென்டன் சபை முழுவதையும் சமர்ப்பிக்கிறோம். We commit the entire Kenton church. நீங்கள் பேசுகிற தேவன். You are a God who speaks. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. Continue to speak to us. எங்களை மாற்றுங்க. Change us. உங்க சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே May நிறைவேறட்டும். your will alone be done in our lives. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. In the name of our Lord Jesus we pray and ask. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. May God Praise be to bless God. you. Amen. Hallelujah. தயவு செய்து உட்காருங்கள். Praise be to God. Amen. Hallelujah. அழைத்தவர் அவர் வாக்கு மாறாதவர்.